உன்னுடன் நம்முடன் சிவன் இருக்கின்றாரா, கடவுள் இருக்கின்றாரா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். எக்காரணம் கொண்டும் இந்த கேள்வியை உங்களுள் எப்பொழுதும் எழுப்பாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். காரணம், நீ தூங்கினாலும் உன்னுள் இருக்கின்ற சிவம் என்றும் தூங்குவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க உணர்ந்து கொள்ளணும். சாதாரண விஷயம் அல்ல, நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான். உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான். அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவ தேடலில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்கள் இந்த வாழ்க்கை என்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சிவம் உம்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும். கருணை என்பது மிகப்பெரிய மழையாக உண்டாகும். யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம். பார்க்கும் போது அது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம். பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும், அன்பை காட்ட வேண்டும் என்ற அன்பை மழையாக பொழிவோம். நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும். இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடாப்பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம். அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம். அதன் பின் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறும். அதைத்தான் நாம் காண வேண்டும். சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ, உண்மை பொய் என்பதோ, நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களும் எல்லாவும் இறைவனாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும் போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது. உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொண்டதற்கு மேலும் வாழ்வதற்கான வழிகாட்டுதல் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை. ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது. நமக்கு அவர் வழிகாட்டுகின்றார் நன்னெறியில் நடப்பதற்கு. இந்த உலகத்தை நேசித்து அதனுடன் இரண்டர கலந்து இறுதியில் இறைவனோடு கணக்கும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்து விட போகிறது? சிவபெருமானை நேசிப்பவர்களை விட. உண்மையாக சிவபெருமானை நேசித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள் அனைவரையும் நேசிப்போம். நாம் இந்த உலகை நேசிப்போம், இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம், அதனினும் மேலான எம் பரம்பொருளை நேசிப்போம். அப்படிப்பட்ட பாக்கியம் ஒருத்தருக்கு கிட்டிவிட்டது என்றால் அவரை விட மேலானவர் அப்படின்ட்டு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் இறைவனுடன் இரண்டர கலக்கும் இன்பத்தை அவர் பெறுகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிடாது. அவ்வளவு சாதாரணமா நம்முள் இருக்கின்ற இறைவனை கண்டறிய முடியாது. உன்னுள் அந்த அன்பு பெருக்கெடுக்க வேண்டும். உன்னுள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கை தொடங்க வேண்டும். அப்போது சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் அந்த தேடுதலை நீங்கள் தொடங்கும் போது இறுதியில் உங்கள் பயணம் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது, இன்பம் என்பதும் கிடையாது. வெறும் பார்வை மட்டுமே, வெறும் மௌனம் மட்டுமே அவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற பதிலாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அமைதியும் அந்த ஞானமும் அந்த ஆனந்தமும் வேறு யாராலும் அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப இறைவனை உணர வேண்டும். நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த இறைவன் வழிகாட்டுதலில் நாம் தொடர்ந்து செல்கின்றோம். அந்த இறைவனுடைய நாம் இரண்டர கலக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார். தேடு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும். உள்ளே தேட வேண்டும். அதனை விட்டு விட்டு வெளியே தயவு செய்து தேடாதீர்கள். உள்ளே தேடக்கூடிய ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் புறத்தேடல் அப்படிங்கிறது. அந்த புறத்தேடலிலும் மேலான ஒரு தேடல் அப்படிங்கிறது அகத்தேடல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் போதும். உம்முள் இருக்கின்ற சிவம் வெளிப்படும். உம்முள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அகன்று விடுகிறது. அப்படிங்கும் போது உம்முள் இருக்கின்ற அந்த சிவத்தை நீங்கள் உணரும் போது அடைகின்ற எல்லையில்லா இன்பமானது ஈடு இணை இல்லாதது, ஒப்புமை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. நண்பர்களே, தேடுங்கள், தேடலை ஆரம்பியுங்கள் என்றுதான் கூறுகின்றோம். இந்த பாவம் எல்லாம் செய்யறோம் இல்லைங்களா? பல பாவங்கள் இருக்கு. பாவ புண்ணியம் அப்படிங்கிறது அவரவர் மனநிலையை பொறுத்தது. அதுல
ஒரு பாவத்தை கண்டிப்பா சிவபெருமான் எதற்காகவும் மன்னிக்க மாட்டார். அது என்ன அப்படிங்கறத தான் பார்க்க இருக்கோம். இப்ப என்ன பொறுத்தளவு நான் செய்யறது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காரியம் பிறர் ஒருவருக்கு பாவமாக இருக்கும். இந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம செய்வது எல்லாம் கர்மாவாக நம்மை பின்தொடர்கிறது. அதனாலதான் இத்தனை பிறவிகளை நாம் எடுக்கின்றோம். ஒருவரை நான் வந்துட்டு கோபத்துல அடிச்சிடுறேன் அப்படிங்கும் போது அது கர்மாவா என்ன தொடரும். பெரிதொரு சமயத்துல அதே அடி எனக்கு விழுகும். இது வாழ்க்கையோட யதார்த்தம். புரிந்தவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள். சரி, எந்த விதமான பாவத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னம்னா நிறைய வகைப்படுத்தி சொல்லலாம். அதுல குறிப்பா ஒன்னு சொல்லணும். அடியார்கள் மனது அப்படியே வெம்பி நிற்கிறது. அடியார்கள் பக்திக்கு இடையூறாக ஏதேனும் பிறர் செய்கிறார்கள், அவர்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை இறைவன் பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லணும் இல்லைங்களா? நீங்க எந்த பாவம் செய்தாலும் அது பாவ புண்ணிய கணக்குகளிலேறும், கர்மாவாக அது தொடரும். அது அடுத்த ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ கால நேரத்திற்கு ஏற்றார் போல அதற்கான பலனும் உங்களை வந்து சேரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது, அதாவது தன்னை முழுமையாக சரணடைந்து செய்து கொண்ட ஒரு சிவனடியாருக்கோ அல்லது பக்தருக்கோ அவர் மனதில் இருப்பதெல்லாம் சிவபெருமானாக இருப்பார். அவர் தான் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கவரோட பக்தியில போய் ஒருத்தர் தலையிடுறாரு அல்லது அதை குறுக்கிடுகிறார், அதை தடுக்கின்றார், அதை ஏதேனும் ஒரு வகையில் கெடுத்துவிட வேண்டும் என்று இழிச்சொல் பேசுகிறார். இப்படிங்கிற மாதிரியான செயலை யாரேனும் செய்தால் கண்டிப்பா அந்த பாவத்திற்கான பலனானது உடனடியாக கிடைக்கும். இது பெரும்பாலும் ஒருவரின் மனதை கெடுக்கின்ற வேலை. ஒருவருடைய கொள்கையில் தனது சித்தாந்தத்தை திணிக்க வேண்டும் என்று யாரேனும் முயற்சி செய்தால் அது தவறுதானே. பொதுவாக சொல்வது எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட கொள்கை இருக்கும். ஒவ்வொருவரின் கொள்கை ஒவ்வொருவருக்கு உத்தமமான விஷயம். அதுல மாற்று கருத்தை இல்லை. ஒருவர் கொண்ட கொள்கையை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது அதை இழிந்து பேசுவதோ எந்த உரிமையும் நமக்கு கிடையாதல்லவா? அப்படி சிவனடியார்களை நிந்தித்தலும், சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும், அதே போல அவர்களை இழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவார். அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே. அது இயல்பாகவே நடக்கக்கூடியது. சாபம் இது மாதிரி விஷயங்கள் இல்லை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிவனடியார்களோ அல்லது பிற தெய்வங்களை வணங்கக்கூடிய அடியார்களோ தனக்கு மன நிம்மதி வேண்டும், உண்மையான அந்த ஆன்மீகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். யாரையும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதில்லை, யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை. அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்களை வீணாக சீண்டி அவர்களுக்கு மனதிற்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி அவர்கள் பக்தி ஒரு ஊறு விளைவிக்கிறார்கள். அப்படிங்கும் போது அது மகா பெரிய பாவமாக மாறும். அதற்கு என்ன சொல்றது, அதை அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. இப்ப இருக்க கால சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. அதற்கான காலகட்டம் வரும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட அந்த இழிந்து பேசியவரோ ஊறு விளைத்தவரோ இருக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு நிலையானது அவர்களுக்கு உண்டாகும். இது வாழ்க்கையில யதார்த்தமா கண்டுகொள்ளக்கூடிய விஷயம். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாருமே காண போகிறார்கள். எந்தவித அடியார்களையும் தயவு செய்து துன்புறுத்தாதீர்கள், மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். அது இப்ப விஷ்ணு பகவானை வழிபடுறாங்கன்னா அவர்களுக்கு அடியாராக இருக்கிறார்கள், எல்லாத்தையும் சரணடைந்து விடுகிறார்கள். இறைவன் ஒருவரை பல நாமங்களில் நாம் வழிபடுகின்றோம், அவர்களை நாம் சரணடைந்திருக்கின்றோம். அப்ப எந்த காலகட்டத்திலும் பிறரை இகழ்ந்து பேசாதீர்கள். தனது அடியாருக்கு ஒன்றென்றால் முன்னாடி வந்து நின்று அவர்களின் துயரை துடைக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானா இருப்பார். காலம் பதில் சொல்லும். சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனா